தலைமறைவாக வாழ்ந்த ரவுடியின் செல்போனை மறைத்து வைத்து நாடகமாடிய நண்பன் மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். டாஸ்மாக் பாரில் முற்றிய மோதல் மறுநாளே கொலையில் முடிந்தது எப்படி? கொலை, கொள்ளை, வழிப்பறி, அடிதடி போன்ற பல வழக்குகளில் தொடர்புடையவருடன் ஏற்படுத்திக் கொண்ட நட்புதான் இன்று இந்த இளைஞரின் உயிரை பறித்திருக்கிறது. காவல்துறையினரின் விசாரணையிலிருந்து தப்பித்து அடைக்கலம் தேடி வந்த ரவுடி அரவணைத்த உறவினரையே மிக கொடூரமாக கொன்று போட்டுள்ளார். சம்பவ இடத்திலிருந்து இறந்தவரின் உடலை மீட்ட போலீசார் அதனை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த படு பயங்கரத்தை செய்தவர் 30 வயதான கார்த்திக். சென்னை வேளச்சேரி பகுதியை சேர்ந்தவர். இவர் மீது கொலை, வழிப்பறி, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் போலீசார் பிடியில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க சில காலம் தலைமறைவாக வாழ வேண்டும் என நினைத்துள்ளார் கார்த்திக். அதன் காரணமாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு மரக்காணம் அடுத்த முதலியார்பேட் கிராமத்தில் உள்ள மாமன் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளார். அப்போது கார்த்திக்கிற்கும் அதே பகுதியை சேர்ந்த உறவினர் ஒருவரின் மகனான 32 வயதான ஏழுமலைக்கும் நட்பு உருவாகியுள்ளது. இருவரும் இணைப்பிரியா தோஸ்துகளாக மரக்காணத்தை வட்டமடித்துள்ளனர். இந்நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்பு கார்த்திக்கின் செல்போனை ஏழுமலை மறைத்து வைத்து நண்பருடன் விளையாடியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பில் முடிந்துள்ளது. அப்போது உறவினர்கள் இருவரையும் விலக்கிவிட்டு ஏழுமலையிடமிருந்த கார்த்திக்கின் செல்போனை மீட்டு கொடுத்துள்ளனர்.